கொண்டுங்கிறது குரானை கொண்டு அர்த்தம் கிடையாது. ஏன்னா குரான் நேர் வழிகாட்டுறதுக்காகத்தான் அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிறது. அதுல என்ன மாதிரி வழி கெடுப்பாங்கன்னு அல்லாவே அதுல சொல்லிடுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, நரகத்துக்கு 19 காவலர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நரகத்திற்கு 19 காவலர்னவன ஒருத்தன் என்ன பண்ணுவான்? இறையச்சம் உள்ளவனா இருந்தா இறைவன் இதை சொல்றான், நரகம் அவனுடையது, அதுக்கு காவலர்கள் எத்தனை பேர் வைக்கிறதுங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் அவனுக்குரியது. 19 ஏதோ 19 வச்சிருக்கான்னு விட்டு போயிருவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? நரகம் இருக்குது, அதுக்கு 19 காவலர் இருக்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் உள்ள ஒரு விஷயம். இதுல போய்கிட்டு பெரிய நம்ம மறுப்பு சொல்வதற்கோ மாற்று கருத்து சொல்றதுக்கோ அல்லாட்ட கேள்வி கேட்கறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. இது கரெக்டா சிந்திக்கிறவன் கரெக்டா ஆயிருவான். சில பேர் என்ன செய்வான்? நரகம் இருக்கு 19 20 இருந்தா என்ன 30 வச்சுக்க வேண்டியதானே இப்படி கேட்பான். எத்தனை போட்டாலும் கேட்பான். இந்த 19ங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டா, அதுல சில கேள்விகள் என்ன செய்வான்? கேள்விகள் கேட்பான். அவன் என்ன செஞ்சான்? இந்த நம்பரை வச்சவன வழிகட்டு போயிடுறான். இந்த 19 ஏன் இருக்கணும்? நான் நம்பிக்கை உள்ளவங்க என்ன செய்வான்? அதுல ரெண்டையும் நல்லா பிரிக்கிறான். நம்பிக்கை உள்ளவர்கள் கரெக்டா விளங்கிக் கொள்வார்கள். நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்வான்? அது என்ன 19 கேட்பான். அல்லாஹ் நீங்க வாசிச்ச வசனத்திலேயே இந்த நம்பரை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுகிறான்னு கேட்பாங்க. அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொன்னா அதை அப்படியே ஏத்துக்கொண்டு போறதுங்கிறது தான் ஒரு நரியான மூமினுக்கு அடையாளம். அதை விட்டுட்டு இதுல அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அவன் ஏன் செஞ்சான்னு கேள்வி கேட்பது என்பது நம்மளை வழிகேட்டுல கொண்டு தள்ளிரும். இது ஒண்ணு. இன்னும் என்ன, இப்ப நவீன காலத்துல என்ன ஆச்சு? இந்த 19 கொண்டு இன்னும் சில பேர் எல்லாம் வழிகெடுத்தான். என்ன பண்ணாங்க? குரானே 19 தான் கட்டமைச்சிருக்கிறது, குரான்ல எதை எடுத்தாலும் அது 19 அடங்கு, எப்படி கூட்டி பார்த்தாலும் 19 ரொம்ப. ஒருத்தன் என்ன, ரசாது கலிபான்னு ஒருத்தன் கிளம்பி அவன் ஒரு தத்துவத்தை சொன்னான். சொல்லி சில கணக்கெல்லாம் போட்டு காட்டினோன்னு பயங்கரமா ஆகா ஓஹோன்னு நம்ம ஆளுக்கெல்லாம் நினைஞ்சாங்க, பெரிய பாராட்டு மலையெல்லாம் பொழிஞ்சாங்க. கடைசி நான் ஒரு அல்லாவுடைய தூதர் சொல்லிக்கிட்டான். அல்லாட்டு இருந்தா வகி வச்சான் அவருக்கு, தூதுத்துவத்தில் கண்டுபிடிச்சேன்லாம் சொன்னான். கடைசியில் என்ன ஆச்சு? அவன் சொன்ன 50 கணக்குல 99% பொய்ங்கிறது நிரூபிக்கப்பட்டுருச்சு. நாங்க கூட அவங்களோட விவாதங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுல குரான்ல எதெல்லாம் 19 வருதுன்னு சொல்றானோ அது எப்படி தவறுங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். அது நம்முடைய onlinepj.comல போனீங்கன்னா 19 அபத்தமா அற்புதமா அப்படிங்கிற தலைப்புல விவாதங்கள், அதாவது வீடியோங்கிற தலைப்புல போய் விவாதங்கள்ங்கிற உள் தலைப்பை கிளிக் பண்ணி அது உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 19 அபத்தமா அற்புதமா அப்படின்னு இருக்கும். அதை போய் கேட்டீங்கன்னா இந்த 19 கொண்டு எப்படிலாம் வழிகட்டு போயிருக்கிறான்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வசனத்தை நம்முடைய குரான் தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதுல இந்த வசனத்துக்கு ஒரு குறிப்பு நம்பர் கொடுத்திருப்பேன். அந்த நம்பர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த 19 கொண்டு என்னென்ன உலாம பொய் சொன்னா எப்படிலாம் அது பொய்யா இருக்குது, அது எழுத்து மூலமாக 30-40 பக்கத்துக்கு நினைஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த டீட்டெயில்லாம் விரிவாக விளக்கி இருக்கிறோம். அதனால இந்த 19ங்கிறத நரகம் இருக்கு, 19 காவலர் இருக்கிறார்கள், அதோடு நிறுத்தி கொள்றவன்லாம் நேர்வழிக்கு போயிருவான். அதுல வேற என்னமோ இருக்குன்னு எவன்லாம் சொல்லுவானோ அவன் எல்லாம் வழி கெடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவான். அதுதான் நான் சொல்லி இதை கொண்டு வழி கெடுக்கிறான்னு சொன்னா, சில பேர் இது என்ன நம்பர்னு கேட்பான், சில பேர் இந்த நம்பருக்கு ஒரு தத்துவத்தை சொல்லுவான். 2 பேரும் வழிகட்டு போயிருவான். யாரு அல்லாஹ் சொன்னா நாங்க நம்பணும் என்று சொல்லிவிட்டார்களோ அவங்க எல்லாம் நேர்வழிக்கு போய்விடுவார்கள். அதுல போய்கிட்டு இவன் 19க்கு தத்துவம் சொன்னாலும் வழிகேடா போயிருவான். அது என்ன 19 கேள்வி கேட்டாலும் என்ன செய்வான்? வேற முழு நம்பர் கிடைக்கலையா, 19 தான் கிடைச்சா அப்படின்னு ஏதாவது சொன்னான்னு வைங்க, அவனும் வழிகேட்டுல ஆயிரும். அந்த வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறது. நீங்க நான் சொன்ன இந்த 2 இதுல இந்த 19 எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த கருத்தை மையமா வைத்து நீ கேள்வி கேட்டிருப்பீர்களே, ஆனால் அதுக்கு என்னுடைய திருக்குரான் தமிழாக்கம் அங்க இருந்துச்சுன்னு சொன்னா அதை பாத்துக்கிறங்க. உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னா தமிழாக்கம் கூட என்ன இருக்கு, நம்முடைய நெட்ல onlinepj.comல திருக்குரான்ங்கிற தலைப்புல போனீங்கன்னா இந்த வசனத்தை எடுங்க, அந்த வசனத்துக்கு குறிப்பு நம்பர் கொடுத்திருப்பேன், அந்த நம்பர் எடுங்க, உங்களுக்கு என்னவாயிரும்? அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சு போயிடும்.